ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாளிலே உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே உங்களை உயர்த்தவும் திறப்பில் இருக்கவும் உங்களுடைய உன்னதமான வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கொடுத்த நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறதான திருச்சபை விசுவாசிகள் நண்பர்கள் யாவரையும் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நேர நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே எப்பொழுது உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். தகப்பனே, அவர் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டாலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கவலைகள் கண்ணீர் மாற சரீரத்து விலகத்தக்கதாக ஜெபிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேனைகளுக்காகவே எங்களுடைய எல்லா விதமான துதி ஆராதனையை அங்கீகரிப்பீராக. உன்னை நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
சபை கூடி வருவோம்.
அதாவது உலக அளவிலே 38,49,136 மக்களை அது பார்த்தீங்கன்னா பாதித்திருக்கிறது. உயிரிழப்புகள் 2,65,929 பேர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே உலகத்திலே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நடந்த பாதத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஓ எங்கள் தகப்பனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, ஒரு மனதோடு வந்து இருக்கிறோம் ராஜா. தகப்பனே, உலக அளவிலே 38 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,65,000 மக்கள் உயிர் வந்திருக்கிறார்கள். என் தேவாதி தேவனே, என் ராஜாதி ராஜனே, தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கிகள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். உயிரிழப்புகள் ஆண்டவரே தொடர்ந்து நடைபெறுவது தடுத்து நிறுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் கிருமி அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீரியமாக குறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, நீங்க ஒரு விஷயம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, உலக நாடுகளுக்காக இறங்குகிறாரப்பா, உன்னதரை இறங்குகிறாரப்பா. உலக நாடுகளிலே தகப்பனே பாதிக்கப்பட்டு தகப்பனே நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக கிரியேசுகிற மரணத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். சங்கார தூதருடைய கரத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் குறிக்கிறோம். இயேசுவா, நீங்கள் ஒரு விசையாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு சுகத்துக்காக ஆண்டவரே மருத்துவமனையிலே தகப்பனே அல்லேலூயா, ஆண்டவரே சுகத்துக்காக தகப்பனே ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதங்களின் தேவன் அல்லவா தகப்பனே. அப்பா, 13,17,000 மக்கள் ஆண்டவரை சுகமடைந்தவர்கள் இல்லத்தில் கடந்து செல்கிறார்களே. இன்னமும் தகப்பனே மருத்துவமனையில சுகத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பரிமளமான சுகத்தை தந்து இல்லங்களுக்கு அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவர் அதிகமாக அமெரிக்காவில் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் பரவல் அதிகமாய் காணப்படுகிறது. தகப்பனே, 75,000 மக்கள் கிட்ட மறித்து போயிருக்கிறார்களப்பா. ஏசப்பா, நீங்க ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. அமெரிக்க தேசத்துக்கு இறங்குவீராகப்பா. தகப்பனே, அமெரிக்க தேசத்துக்கு இறங்குவீராக ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றுக்கும் முன்னோடியான ஒரு தேசமாய் காணப்பட்டது. தகப்பனே, உலகம் முழுவதுமாய் சுவிசேஷம் கடந்து செல்வதற்கு தகப்பனே தங்களை ஆண்டவரே தங்களுடைய பணத்தை ஏராளமாக ஆண்டவரே அள்ளி கொடுத்த தேசம் அல்லவா. ஆண்டவர் அநேக உலகத்தை அசைக்கக்கூடிய வல்லமையான தேவதாசர்கள் எழுப்பின தேசம் அல்லவா. இப்பொழுது நாங்கள் அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இறங்குவீராக, உயிர் பிள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. எப்படியாவது என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஆண்டவர் மருந்துகளை, தடுப்பூசிகளை, தடுப்பு மருந்து மாதிரி கண்டுபிடிக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களுக்காக, ஞானிகளுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஞானத்தினாலே நிரப்பி சீக்கிரத்தில் நல்ல தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும்படிக்கு என் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போது எங்கள் இந்திய தேசத்துக்காக பாரத்தோடு வருகிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்துல 50,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. தகவல் இன்று மட்டும் 3,570 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, இன்று மட்டும் 81 மக்கள் மரித்திருக்கிறார்களே. இதுவரையில் 1,800 கிட்ட மரித்து போயிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாகாணத்துக்காக வருகிறோம். மகாராஷ்டிராவுக்காக இறங்குவீராக. மகாராஷ்டிரா கிரியை செய்கிறதானே ஆண்டவர் கொரோனா வைரஸ் அழிக்கப்பட்டு போவதாக. குஜராத்துக்காக இறங்குவீராக. கொரோனா வைரஸ் வீரியமானது ஆண்டவரே தகப்பனே தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரை கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வருவதாக. எங்கள் தமிழ்நாட்டுக்காக வருகிறோம். 5,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. இதுவரையில் 580 மக்கள் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே அல்லேலூயா. இதுவரைக்கும் 1,800 இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. இதுவரை 5,400 பேர் ஆண்டவரை பாதிக்கப்பட காணப்படுகிறார்களே. இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரை 2 பேரை ஆண்டவர்
நெருக்கடி நிறைந்த ஒரு மாநிலம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கிரியை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். மேற்கு வங்கத்தில் இறங்குவீராக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகம் தருவீராக. பஞ்சாபதாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எழுப்புதல், ஆண்டவர் எழுப்புதலை ஆண்டவரை சந்தித்துக் கொண்டிருக்கிற மாநிலம் அல்லவா. இப்படி கொரோனா வைரஸ் நிமித்தமாய் தகவல் எந்த தடையும் நடந்து வரக்கூடாது. அந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட்டு போவதாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் தருவீராக. பலி எண்ணிக்கை ஆண்டு 28 நடந்திருக்கிறது அப்பா. இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். டெல்லி படத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆளக்கூடிய தலைவர்கள், பிரதமர், ஜனாதிபதி முதற்கொண்டு மத்திய மந்திரிகள், எம்பிக்கள், ஆண்டவர் எல்லாரும் வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டெல்லி பட்டணத்துக்கு இறங்குவீராக. பாதிக்கப்பட்ட 5500 அதிகமான மக்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜஸ்தானுக்கு இறங்குவீராக. 3420 மக்கள் மரித்து போய் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. தகப்பனே ஒரு அற்புதம் செய்யும்பா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் தருவீராக. ஜார்க்கண்டுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி தெலுங்கானாவுக்கு வருகிறோம், கர்நாடகாவுக்கு வருகிறோம், மத்திய பிரதேசத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மனம் இறங்குவீராக. உடைய வல்ல கரம் ஆண்டவரே மாநில நேரம் நீட்டப்படுவதாக. பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் அடைவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லையில் இருக்கிற எங்கள் ஆண்டவர் வீரர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரை கொரோனா ஆண்டவர்கள் எல்லை படையில் எல்லையில் வீரர்களை ஆண்டவர் தாக்க கூடாது. ஆண்டவர் மக்களை பாதுகாப்பு ஈடுபட்டு கொடுக்கிற மருத்துவர்களுக்காக வருகிறோம். எல்லா நர்ஸுக்காக வருகிறோம். சுகாதாரத்திற்காக வருகிறோம். காவல்துறையினருக்காக வருகிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே இந்த வைரஸ் அழிக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போதும் ஆண்டவர் ஆந்திராவுக்காக வருகிறோம். விசாகப்பட்டினத்தில் உள்ள எல்ஜி பாலிமர்கள் என்ற பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் விசவாயு கசிவு ஏற்பட நிமித்தமாகி தகவலை விசவாயுகளை ஆண்டவரை ஸ்டைலிங் என்ற விசவாயு ஆண்டவரே தாக்கி தொழிலாளர்கள் ஆண்டவரை தகவலே இந்த ஊழலுக்கு நடத்தப்பட்டதால் தொழிற்சாலை திறந்து சுத்தம் செய்த போது விசவாயு கசிவு ஆண்டவரே தாக்கினபடினாலே 3 கிலோமீட்டருக்கு அதிகமாய் பரவி மக்கள் தோல் நோயினாலும் ஆண்டவரே ஆண்டவர் அரிப்பு ஏற்பட்டு கஷ்டப்பட்டு மயங்கி விழுந்து சிலருக்கு ஆண்டவர் மூச்சு பிரச்சனை ஏற்பட்டதினாலே ஆண்டவர் 13 பேர் மரித்து போயிருக்கிறார்களே. தொழிற்சாலை சுற்றி வாழக்கூடிய ஆண்டவர் 800 பேர் வேடத்துக்கு மாற்றப்பட்டதாக அறிகிறோமே. 2000 அதிகமான மருத்துவம் சேர்க்கப்பட்டதாக அறிகிறோமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு குணமடைபடியாக ஜெபிக்கிறோம். விசுவாசம் தொடர்ந்து பரவாதபடி தடுத்து நிறுத்தப்படுவதாக. தகவல் ஆந்திராவுக்கு இறங்குவீராக. ஆண்டு உயிரை இழந்திருக்கிற ஆண்டவர் சொந்த பதங்கள் இழந்து போயிருக்கிற குடும்பத்திற்கு ஆறுதல் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க செய்யப்பட்ட தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. நம்மளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நம்மளுக்கு துதிக்கிறோம் தகப்பனே. சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தமிழகத்துக்காக வருகிறோம் அப்பா. எங்கள் தமிழகத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்குவீராக அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 5 கோடி மக்கள் வீட்டு வேலைக்காக பணியிலே ஆண்டவரை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே 2 பங்கு பெண்கள் ஆண்டவர் சமையல் செய்து குழந்தைகளை பார்த்துக் கொள்வதும் டிரைவர்கள் முதியவர்களை கவனிக்கிற பணிகளிலும் ஆண்டவரே யாருக்கும் செல்ல முடியாத சேலைக்கு செல்ல முடியாத நிலைமையில தகப்பனே தற்போது வீட்டு செய்பவர்கள் தங்கள் வேலை இழந்து தவிக்கின்ற இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். வேலை இழந்து தொழில் செய்ய முடியாதபடிக்கு தகவலை குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாதபடிக்கு எப்படி உணவு அளிப்பது தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தமிழகத்தில் இருக்கிற 7 எளிய மக்களை எங்கள் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட பட்டியினால் மடிந்து போகக்கூடாது தகப்பனே. பட்டியினால் வாழக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் தமிழகத்துக்கு இறங்குவீராக. 8 கோடி மக்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்தருள்வீராக. தகப்பனே எங்கள் போஷித்து போற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது வேலை இழந்து வருமானத்தை இழந்து போய் ஆண்டவரே சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நேற்றைய தினத்தில் எங்கள் அரசாங்கம் மதுபானங்களை திறந்து விட்டிருக்கிறதப்பா. தகப்பன் அநேகர் மதுவை மறந்து போயிருக்கிறார்களே. ஆண்டவர் எல்லா போதைகளை மறந்து அநேகர் மனம் திரும்பி குணப்பட்டு கொண்டிருக்கிற வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் மீண்டுமாய் எங்கள் அரசாங்கம் திறந்து விட்டிருக்கிறது.
ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிமித்தமாய் குடும்பங்களில் எந்த மாதிரி சண்டை சச்சரவு கடந்து வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்துக்கு விரோதமாக எங்கள் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மதுபானத்தின் ஆவிகளை, குடிவரின் ஆவிகளை, ஆண்டவர் அடிமைப்படுகிற பொருளாத ஆவிகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். தகப்பனே, எங்கள் பிள்ளைகளின் வறுமை மாறுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, தகப்பனே, குடும்பத்தினுடைய ஆண்டவரே நன்மைக்காக, ஆண்டவரை கடந்து செல்லபடி வருவாயாக அரசாங்கம் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறது. இந்த மதுபானத்துக்கு அடிப்பட்ட ஒவ்வொருவரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இல்லங்களில் முடங்கி போகிற கிடக்கிற ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற தகப்பனை நிமித்தமாய் பாதிப்பு வரக்கூடாது சொல்லி முடங்கி போயிருக்கிறவர்கள் ஆண்டவர் மதுபானத்தினால தகப்பனை முடங்கிவிடக் கூடாது. ஆண்டவர் ஆரோக்கிய சுகம் கெட்டு போய்விடக் கூடாது. அந்த குடும்பத்தில் வறுமை வேறு கடந்து வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவரே தமிழகத்தில் இருந்து இந்திய தேசத்தில் இருந்து ஆண்டவரே மதுபானம் முற்றிலுமாய் ஒழிக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறோம். மதுபானத்தில் ஆண்டவரே உற்பத்தி பண்ணும்படியான ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சந்திக்கும்படியாக அந்த ஆலைகள் இழுத்து மூடப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரை சமுதாயத்தின் ஜனங்களை ஆண்டவரை தகப்பனே சிறக்கும்படியாக சுற்றத்தை குடும்பத்தை சமாதானம் கிரியை செய்கிறதான ஆண்டவரை கூட நஷ்டப்படுத்துகிறதான இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த போவதாக ஜெபிக்கிறோம். நீர் எப்படி செயல்படுவதற்காக நன்றி செலுத்த சொல்கிறவரே. எப்போதும் ஆண்டவரே அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரை ஜனங்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக வருகிறோம். இந்த நாட்களில் திருச்சபை கூடுகை இல்லாதபடினாலே ஆண்டவர் உலக முழுவ சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அநேக ஆண்டவரை தகவலை திருச்சபை மக்கள் ஆண்டவரை பின்னணியில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஜெப ஜீவியத்தில் குறைந்து இருப்பதாக அறிகிறோம். வேத வாசத்தை விட்டுவிட்டதாக நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, இந்த நாட்களில் நுனிப்பலை மேய்வதை போல மேயக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தகப்பன் ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்டவர்கள் தகப்பனே இன்றைக்கு தகப்பனை குழந்தைகளை போல மாறி இருக்கிறார்கள். தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் ஜெபம் இல்லாதபடி, வேதவாசம் இல்லாதபடி ஆண்டவரே தகப்பன் ஆலய ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிற தகப்பனே ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக உண்மையாகவே தேவனுடைய நாமத்தில் மகிமைக்காக எழுதப்பட்ட மக்களுக்காக வருகிறோம். ஒவ்வொரு சபையாருக்காக இறங்குவீராக பின்மாற்றத்துக்குள்ளாக தள்ளுகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறதே தேவனை தேடக்கூடிய உணர்வை தருவீராக. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. என் தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களை வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை உதறிவிட்டு ஆண்டவர் உம்மோடு ஆண்டவர் நெருங்கி பிடிக்கிற பிள்ளைகளாக தகப்பனை ஒவ்வொருவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே அல்லேலூயா. நாங்கள் கடந்து வரும்படியாக கூடி வர முடியாதபடி தகப்பனே இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இல்லத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக வருகிறோம். இந்த நாட்களில் பிள்ளைகளை உமக்குள்ளாக வளர்க்கும்படிக்கு உமக்குள்ளாக நடத்தத்தக்கதாக, ஜெபத்திலே நடத்தத்தக்கதாக, வேத வாசிப்புகளை நடத்தத்தக்கதாக ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் இறங்குவீராக. ஆண்டவர் உமக்குள்ள தகப்பனை உமக்காக தகப்பனை வாழ வேண்டும், உமக்காக வைராக்கியம் பிரசுத்தமாய் வாழ வேண்டும் என்று துடிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பெற்றோர்களையும் எடுக்கிற முயற்சிகளையும் என் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிய பிள்ளைகளை தங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருபோது வழிகளில் போகக்கூடாதப்பா. பொல்லாத ஆண்டவர் ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது. நேரங்களை காலங்களை வீணாக்க கூடாது. தகப்பனே, ஜெபத்தில் தரித்திர பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இப்போது தகப்பனே, தொழிலை இழந்து, வியாபாரத்தை இழந்து, வேலை இழந்து ஆண்டவரே செல்ல முடியாதபடி மனைவி போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வறுமைகள் மாறுவதாக. ஆண்டவர் எல்லா விதமான பற்றங்கள் மாறுவதாக. எல்லா குடும்பத்தின் தேவையை சந்திக்கப்படுவதாக. எப்படியாவது குடும்பத்தை ஆண்டவரை நடத்த வேண்டுமே, போஷிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எல்லா கிராமங்களில் இருக்கிற ஏழை ஊழியர்களுக்காக, ஆண்டவரே தகப்பனே சுயாதீன ஊழியர்களுக்காக, ஆத்துமாக இல்லாதவர் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டுக் கொள்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம். கர்த்தர் ஆண்டவர் இறங்கும்படியாக, தாசர்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாசருடைய குடும்பங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சொந்த வேதனைகளை ஆண்டவரே கவலைகளை
ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தகப்பனே, தீய வழிகளிலே தீய காரியங்களில் நாட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரை உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போற தேவனுக்காக நன்றி, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. இப்படி எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் தகப்பனே, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேச போகிற தேவனுக்காக நன்றி, கோடான கொடி நன்றி. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். உங்களை நாங்கள் நேர்முகமாய் முகமுகமாய் சந்தியாமல் போனாலும் இந்த விதத்திலே இப்படிப்பட்ட விதத்திலே தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறபடினாலே ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீங்கள் இதை கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதிகமான நேரங்கள் நாம் இப்படிப்பட்டதான காரியத்திலே நீடித்திருக்க முடியாது. அனைவருக்கு தவறு கிடைக்கும், கிடைக்காது. சில பேர் கவனிக்கலாம், கவனிக்காமல் போகலாம். ஆகையினாலே அதிகமான நேரங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மெய்யாக தேவ பயம் உங்களுக்கு இருக்குமானால், சபை பற்று இருக்குமானால், நீங்கள் பொறுமையோடு கவனத்தோடு எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் அநேகர் பார்க்கிறார்கள். அநேக வெளி தேசங்களிலிருந்து பார்க்கிறார்கள். சவுதி அரேபியாவிலிருந்து, ஓமன் தேசத்திலிருந்து, இன்னும் அரபு எமிரேட்ஸ்களாக இருந்து நம்முடைய இந்த நிகழ்வினை அநேகர் பார்க்கிறார்கள். ஆகையினாலே இதை நம்ம திருச்சபை ஜனங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் நம்முடைய செய்திகளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமையில கூட நமக்கு சரியாக 10 மணியிலிருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு இந்த நம்முடைய சபை 6-7 முறை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போது நம்முடைய வேதாகமத்தை நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 8வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களில் இருந்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட போகிறார், பேச போகிறார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 34, 35, 36. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே 4 மணிக்கு எழுந்து ஆலயத்தை வந்து அமர்ந்து இந்த வேதத்தை நாம் தியானித்த பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாக என்னோடு கூட பேசினார். உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட கவனமாக நீங்கள் கேட்ட பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இல்லம் தேடி நாம் கடந்து வர வேண்டும். நேற்று மாலை வேளையிலே ஒரு தேவ ஊழியரோடு கூட நான் பேசினேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்களும் நானும் அனுதினமும் ஆலயத்தை பார்க்கிறோம், ஆலயத்துக்குள் செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆலயம் ஓட்டத்தில் இருக்கிறது, அவருடைய வீடு இன்னொரு பக்கம் இருக்கிறது, பூட்டப்பட்ட ஆலயம் பூட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அனுதினமும் ஆலயத்தை திறந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சலாக்கியத்தை தந்திருப்பதற்காக ஆண்டவர் நான் சோதனைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாசற்படியை தேடி அனுதினமும் நாம் கடந்து வர வேண்டும். அவருடைய ஆலயத்தை நாம் தேட வேண்டும். இன்றைக்கு ஆலயத்தில் நாம் கடந்து வர முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய இல்லத்திலே
அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே நாம் விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து, நித்தம், தினம், அனுதினம், டே பை டே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது சோம்பலோடு வரக்கூடாது, அசால்ட்டா வரக்கூடாது, ஏனோ தானோடு வரக்கூடாது, தூக்க கலக்கத்தோடு வரக்கூடாது. தெய்வ பயத்தோடு கூட கடந்து வர வேண்டும், விழிப்புணர்வோடு கூட கடந்து வர வேண்டும். அதிகாலை வேளையிலே தினமும் 4 மணிக்கு எழுந்து 5 முதல் 6 மணி வரையிலே ஜெபிப்பதற்கு இந்த புதிய ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் 2020 இப்படி எல்லாம் ஊரடங்கு கடந்து வரும், திருச்சபை நடைபெற முடியாது என்று முன்கூட்டி அறிந்தபடினாலே அனுதினம் என்னோடு கூட தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து 1 மணி நேரம் அதிகாலையில் ஆண்டு சமூகத்துக்கு வர தேவ கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவ ஜனமே, அதிகாலமே ஆண்டுடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும், விழிப்புணர்வோடு கூட ஆயத்தத்தோடு கூட கடந்து வர வேண்டும், வந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் நித்தம் என்கிற வார்த்தை எழுதிக் கொள்ளுங்கள். டெய்லி, அனுதினமும் நாம் தேவ சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். வந்து தேவ சமூகத்திலே தேவன் பேசுவதற்காக காத்திருக்க வேண்டும். நித்தம் அவருடைய சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும், விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும். விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். என்னோடு பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்வாக்கு எனக்கு காணும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துவதற்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொண்டு பேசும் ஆண்டவரே, இப்படி வசனத்தை கொண்டு பேசும் ஆண்டவரே, என்னை உணர்த்தும் ஆண்டவரே, என் வழிகளை எனக்கு சுட்டி காண்பியும் ஆண்டவரே, நான் என்னென்ன காரியங்கள் சீர்படுத்தப்பட வேண்டுமோ, சீராக வேண்டுமோ, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நித்தம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். என்னோட வாய்ப்பு சொல்லி பாருங்கள். நித்தம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும், காத்திருந்து கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். இந்த நாட்கள் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிற நாட்கள். இதுவரை வேலை தொழில் என்று சொல்லி வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தோம். கடமைக்காக வேதத்தை வாசித்தோம், கடமைக்காக ஜெபித்தோம். ஆனால் இந்த நாட்கள் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, பிரயோகப்படுத்த மக்களைப் போல வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து நிதானித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களை எனக்கு தந்திருக்கிறார். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த நாட்களைப் போலவே வேலைக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, சமையலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடமைக்காக வாசிக்கவும் ஜெபிக்கவும் கூடாது. கருத்தோடு வாசிக்க வேண்டும், கவனமாய் வாசிக்க வேண்டும். தேவன் பேசுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். நீங்கள் அனுமதியாத பட்சத்தில், நீங்கள் காத்திராத பட்சத்தில் உங்களோடு தேவன் பேச முடியாது. நீங்கள் பல ஆண்டு கால கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய ஊழியத்துக்காக கற்றுக்கொள்ளப்பட்ட ஊழியம் செய்த ஊழியக்காரர்களோடு கூட ஆண்டவர் பேச வேண்டுமானால் நித்தம் அவர் சமூகத்தில் கடந்து வர வேண்டும், வந்து விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தர் பேசுகிற வரையில சீனாய் மலையிலே மோசே அவர்கள் 40 நாட்கள் ஆண்டவர் பேசும் வரையில காத்திருந்தது போல நீங்களும் நானும் காத்திருந்து செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுத்தால் அந்த செவி கொடுக்கிற மனுஷி ஒருவேளை வாரி பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ கவனமாக ஆண்டவருக்கு அவர்களை தான்
நீங்கள் பாக்கியவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவர்களாக இருக்கிறீர்களா? யார் பாக்கியவான், யார் பாக்கியவதி? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து அவருடைய கதலை காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக என்னுடைய துதியின் வல்லமை ஜெப வீட்டாரே நீங்கள் மாற வேண்டும், கர்த்தரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றம் இந்த நாட்களில் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 10:8. ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். கவனியுங்கள், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். இங்கு 2 விதமான பாக்கியவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ ஜனங்களாகிய விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா, எப்போதும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும், முழங்கால் நிற்க வேண்டும். தேசம் சந்திக்கப்படுவதற்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமாக லட்சக்கணக்கான மக்களை இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இழந்திருக்கிறது. இந்த மக்கள் மீட்கப்படுவதற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் பட்டினியினால செத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சோமாலியா, ஆப்கானிஸ்தான் இன்னும் பல தேசங்களில் மக்கள் பட்டினியினால் செத்து கொண்டிருக்கிறார்கள். காலை வேளையில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டு நேரிட்டது. கென்யாங்கிற தேசத்திலே 8 குழந்தைகள் தகப்பனார் மரித்து போய்விட்டார். பிள்ளைகளுக்கு பசியோ பசி, கடுமையான பசி. பிள்ளைகள் பசியால் துடித்திருக்கிறார்கள். தாயார் சொல்லியிருக்கிறார்கள், தாயார் பிள்ளைகள் பசியில வாடும் பொழுது, பிள்ளைகள் பசியால் தவிக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு பசியாற்ற வேண்டும் என்று சொல்லி அடுப்பிலே பானையை வைத்து நெருப்பு மூட்டியிருக்கிறார்கள். அப்படியே கொதிக்க வைத்திருக்கிறார்கள். சரி, சாப்பாடு தயாராகிவிடும் என்று சொல்லி அப்படியே பிள்ளைகள் இரவிலே படுத்து விட்டார்கள். காலையில் அம்மா பசி, அம்மா பசி, அம்மா பசி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சமைப்பது போல காலையிலும் தாயார் அடுப்பிலே பானையை வைத்து நெருப்பு மூட்டி அப்படியே தண்ணீரை கொதிக்க வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. தெருவிலே கிடந்திர கல்லை, 7-8 கல்லை பொறுக்கி போட்டு அந்த கல்லை சோறு சமைப்பதை போல சமைத்து அந்த தாயாருக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியாதபடிக்கு, அந்த தாயாருக்கு பிள்ளைகளுக்கு எப்படி நான் ஆகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாதபடிக்கு பசியின் அகோரத்தை பாருங்க பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாதபடி தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்களில் உலகமே ஊடகனால சிக்கி கிடக்கிற அந்த நாட்களில் அந்த 8 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாதபடிக்கு பட்டினிலே அந்த குழந்தைகள் நாட்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களில் உணவு இல்லாதபடி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அழிந்து போற ஆத்துமாவில் ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபித்தது போதும். சுயநல ஜெபங்கள் இனி வேண்டாம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆகிய இந்த நாட்களில் அநேக மக்கள் பட்டினினால் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்திய தேசத்திலும் 60 கோடிக்கு அதிகமான மக்கள் ஏழைகள் பட்டினினால் இந்த நாட்களில் வந்து பாருங்க அநேக மக்கள் பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் தேசத்தில் மொத்தம் 4 கோடி மக்கள் கூட இல்லை, 80% மக்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடு என்ன செய்யணும் கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இப்படி வியாதினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசம் 130 கோடி மக்கள் வாழ்கிற தேசம், பறந்து விரிந்த ஒரு பாரத தேசம், ஜனத்தொகை நிரம்பின தேசம். ஆனால் ஏழை மக்கள் அதிகமான இந்த தேசம்.
ஒரு மாதத்துக்கு முன்பதாக எவ்வளவு செழிப்பாக நீங்கள் இருந்தீர்கள், எவ்வளவு செழிப்பாக சாப்பிட்டீர்கள், எப்படி செழிப்பாய் சந்தோஷம் இருந்தீர்கள், எவ்வளவு அதிகமாய் வருவாய் வந்தது. இன்றைய நாட்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியா. பிரியமான இந்த தேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பசியினுடைய கஷ்டம் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு பண தேவை, நமக்கு பண தேவை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். குடும்பத்தை சிக்கனமாக நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் மக்கள் எவ்வளெல்லாம் அவஸ்தைப்படுகிற, வேதனைப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நாட்களை தந்திருக்கிற. ஆகையினாலே தேவனாலே தெரிந்துகொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், விசுவாசிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக ஜெபித்ததை விட்டுவிட்டு உலக நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உலக நாடுகளுக்கு மக்களுடைய நிலைமைகளை அறிந்து ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லா நிலைமைகளையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் தொலைக்காட்சி எல்லா வீடுகளுக்கும் கொடுத்திருக்கிறார். தொலைக்காட்சிகள்ல உலக நாடுகளுக்கு இந்த செய்தி முழுக்க கடந்து வருகிறது. நாம் தேவனுடைய செய்திகளை எதற்காக பார்க்க வேண்டும்? மக்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அதை ஜெப குறிப்பாக மாற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் தொலைக்காட்சியை நம்ம பார்க்க வேண்டும். வீணாக டிவி பார்த்து, சினிமா பார்த்து நம்முடைய காலங்களை, நேரங்களை நாம் மீனடிக்க கூடாது. தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நிற்கிற தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு முன்பதாக நிற்கிறீர்கள்? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீங்கள் அனுதினமும் யாருக்கு முன்பதாக நிற்கிறீர்கள்? சகோதரனே, நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நீ திறப்பில் இருக்க வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசத்து மக்களுடைய அழிவுக்கு நேராக செல்கிற மக்களுடைய அவர்கள் ஆண்டவருக்கு திரும்பத்தக்கதாக நீ ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனந்திரும்பலுக்காக ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்பை ஜெபிக்க வேண்டும். பட்டினிலே வாடுகிற மக்கள் போஷிக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், நீங்கள் நான் ஜெபிக்கிற பொழுது யாராகிலும் ஒருவரை கர்த்தர் அனுப்பி ஏழைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தெருவோரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு யாராகிலும் ஒருவரை அனுப்பி கர்த்தர் உணவு கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஜெபத்திற்கு பலன் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆகையினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நின்று ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தான் நம்ம திறந்து கொண்டிருக்கிறார். சமுதாயத்துக்கு முன்பதாக நிற்க அல்ல, தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். தேவனுக்கு முன்பு நின்று தேசத்தின் நிலைமைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுது சத்துரு தொடர்ந்து தேசத்தை அவன் சோதிக்காதபடி, வாதிக்காதபடிக்கு நீங்கள் நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கிரியை செய்து சாத்தானுடைய வல்லமைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். அவருடைய கரத்தை முறிப்பார். பாதிக்கப்பட்ட நோயுண்ட பள்ளியவாளுடைய மக்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். ஆகையினாலே நித்தம் விழித்திருந்து தேவ சமூகத்துக்கு முன்பதாக வந்து நீ செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். அப்ப ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், இப்படி ஜெபிக்கிற விசுவாசிகள் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பாக்கியவான்கள் இவர்கள் தான். ஜெபிக்கிறதான் பாக்கியவான்கள், ஜெயம் எடுப்பார்கள். அநேக மரணத்துக்கு எதிராக செல்லக்கூடிய ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பக்கூடிய திறப்பிலே அவருக்கு முன்பு நிற்கக்கூடியவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலகம் சொல்லும் பெரிய வீட்டை கட்டியவர்கள் பாக்கியவான்கள், நிறைய சம்பாத்தியம் பாக்கியவான்கள், நகை சேர்த்தவர்கள் பாக்கியவான்கள், சுக வசதியாக வாழ்கிற பாக்கியவான் சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள், ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆம் பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் நிற்க பழகவில்லை என்று சொன்னார், இன்றையில் நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்கள், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கண்டடைகிறவன் தேவனை கண்டுகொள்ள வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் காணப்பட வேண்டும். தேவனை தேட வேண்டும். தேவனை எங்கே தேடலாம், எங்கே காணலாம்? வேதத்தை வாசிக்க வேண்டும். கொடுக்கப்படுகிற வேத வசனத்தை வாசிக்க, வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும்.
இந்த நாட்கள் அநேக வேத புத்தகங்களை படித்து முடித்திருக்க வேண்டும். சிறு சிறு புத்தகங்களும் படித்து முடித்திருக்க வேண்டும். எகேமியா, எஸ்தர், நிருபங்கள், இந்த பகுதிகளெல்லாம் வாசித்து முடித்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதத்தை இந்த நாட்களில் கருத்தாக படிக்கணும். என்ன சொல்லியிருக்க நம்ம கவனிக்கணும். ஜெபத்தை குறித்து எங்க சொல்லியிருக்கிறான்னு படிக்கணும். எப்படி உத்தரவாதப்படுத்தி ஜெபிப்பது என்பதை குறித்து நம்ம படிக்கணும். எப்படி மன்றாடி ஜெபிப்பதை குறித்து நம்ம படிக்கணும். இப்படியாக தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஏனென்றால் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவன் எங்க இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் தந்தவர், ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவனை தேட வேண்டும். புதையலை தேடுவதை போல தேட வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதையலை தேடுவதை போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்கணும். ஏதோ காலையில் ஒரு அதிகாரம் படித்தேன், நைட்டு ஒரு அதிகாரம் படிச்சு அப்படி தூங்குவேன்னு சொல்லக்கூடாது. பகலில் கிடைக்கிற நேரங்கள்லாம் அப்படியே வரிசையா புத்தகத்தை படிக்கணும். வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு புத்தகம் கவனமா ஒவ்வொரு பேஜ் பை பேஜா படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது ஆண்டவருடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம், அவருடைய அன்பை தெரிந்து கொள்ளலாம், அவருடைய ஆளுகை தெரிந்து கொள்ளலாம், அவர் ஜனங்களுடைய இரக்கமா இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம், பட்சபாதம் உள்ள தேவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம், பட்சிக்கிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம், பட்சிக்கிற அக்னி தெரிந்து கொள்ளலாம், அவர் போஷிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம், அவர் எந்த சூழ்நிலைகளில் நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே அனுதினமும் நம்முடைய தேவனை நாம் தேட வேண்டும். உண்மையாகவே முழு மனதோடு கூட யாருடைய அழுத்தமும் இல்லாமல் தேவனை தேடக்கூடிய அந்த நல்ல இருதயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்லை உங்க வீட்டுக்காரர் சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டுக்காரர் சொல்லி நீங்க வேதத்தை படிக்கிறீங்களா? அல்லது உங்க அப்பா அம்மா சொல்றதுனால நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? நிறைய வீடுகளில் அப்பா அம்மா சொல்லியும் பிள்ளைகள் ஜெபிப்பதில்லை. அப்பா அம்மா சொல்லியும் ஜெபிப்பதில்லை, வேத வாசிப்பதில்லை. ஜெபத்தில் உட்காருங்க என்று சொல்லியும் உட்காருவதில்லை. இப்படி மீறுதலான நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். காரணம் யாரு? தகப்பனே நீதான், தாயே நீதான். உன் பிள்ளைக்காக நீ நன்றாக முழங்கால முடக்கணும். உன் பிள்ளை ஆண்டவரை தேடணும். நீ முழுமதும் ஆண்டவரை தேடணும். கடமைக்காக நீ ஆண்டவர் தேடக்கூடாது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார், அவர் வெளிப்படுவார். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தேடணும். எங்கே தேடலாம்? வேத புத்தகத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் தேடணும். அப்போ தன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவையும் பெறுகிறான். யார் ஒருத்தன் அனுதினமும் தேவனை தேடுகிறானோ அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் வேத வசனத்திலே தியானமா இருக்கிறாயா? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. செழிப்பாக கர்த்தர் வைப்பார். ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய ஆதிக்கம சரீரம் அது உரம் பெறும், அது பலனடையும். தேவனை தேட 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 நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறது. பொக்கிஷங்களை நிறைய கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. ஆகையினாலே என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். யாருடைய தயவு நமக்கு வேணும்? இந்த உலகத்தில் முதல்ல ஆண்டோடைய தயவு வேணும். ஆண்டவரிடத்தில் மட்டும் தயை கிடைச்சா போதும். மனுஷ தயக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மனுஷ தயக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க யாருடைய தயவில் வாழ்ந்து கொடுக்குறீங்க? சொந்த பந்தங்கள் தயவில் வாழ்ந்து கொடுக்குறீங்களா? உங்க அப்பா அம்மா தயவில் வாழ்ந்து கொடுக்குறீங்களா? அல்லது அண்ணன் தம்பி ஏதாவது தயவு செய்வாங்கன்னு வாழ்ந்து கொடுக்குறீங்களா? கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் தயவு செய்வார். கர்த்தர் தயவு செய்வார். கர்த்தர் நமக்கு நன்மையை அருளுவார். ஆண்டு தேடும் பொழுது ஆண்டு நன்மையை அருளுவார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிப்பார். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் நீங்க வேத வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13
முதல் 18 வசனங்கள் வரை வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 9:6 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. தேவனை தேடும் பொழுது பேதை விட்டு நாம் விலகுவோம், பிழைத்திருக்க பண்ணுவார். தேவனை தேடும் பொழுது பேதைமை விட்டு விலகுவோம், தேவன் நம்மை பிழைத்திருக்க செய்வார். யோவான் 5:37-40 வசனங்களை பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. பிரசங்கங்களிலே, ஜபங்களிலே, ஆராதனைகளிலே கம்பேரிசன் பண்ணக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. வேத வசனத்தை நாம் கேட்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது ஆராய வேண்டும், கருத்தாய் ஆராய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், யாருக்கு சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆராய வேண்டும். நீங்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க பழகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் தியானிக்க கற்றுத் தருவார், ஆராய கற்றுத் தருவார். உங்கள் சுபாவங்கள் மாறும், எல்லாம் மாறும். ஆகையினாலே வேதத்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் அவைகளால நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுவார். வேதத்தை வாசிக்காமல், ஜெபியாமல் எப்படி பரவத்து போக முடியும்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, எந்த ஒரு நம்பிக்கையில நீ இருக்கிறாய்? எந்த ஒரு நம்பிக்கையில எடுத்துக்கொள்ள நீ இருக்கிறாய்? அனுதினம் நீ வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினம் நீ ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் உன்னை பசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தியுள்ள கன்னியை போல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, அசால்ட்டா இருக்கக்கூடாது, உன்னை நீயே மேய்த்துக் கொள்ளக்கூடாது. தேவனை கர்த்தர் மேய்க்க வேண்டும். கல்வி ஆவியானவர் உன்னை உணர்த்த வேண்டும். கர்த்தருக்குள்ள நீ ஒவ்வொரு நாளும் உன்னை கட்டி வைக்கிற பொல்லாத பாரங்களை விட்டு நீ விலக வேண்டும், சுமைகளெல்லாம் விலக வேண்டும். தேவனுக்கு முன்பதாக லகுவான ஒருத்தர் பாத்திரமாக, எதற்கு நான் அடிமை இல்லை, எதற்கு நான் அடிமை இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தால் அப்படி வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அந்த ஆயத்தம் நீ ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் வேதத்தை நீ ஆராய்ந்து படிக்க வேண்டும். நீ வேதத்தை ஆராய்ந்தால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். கர்த்தருடைய நாள் நெருங்கிவிட்டது, சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். அப்படி வருகை நீ ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த எச்சரிப்பு, இந்த முடக்கம், நீ உன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகையினாலே வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைய விசுவாசிகள் வேத வசனத்தில் வளர வேண்டும், வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும். வேத வசனத்தை அறியாத விசுவாசிகள் தான் வந்து பாருங்க, நுனிப்புல்லை மேயத்தக்கவர்களாக இருக்கிறார்கள், ஆறுதலை தேடுகிறார்கள், கண்டிப்பை விரும்புவது இல்லை, வசனத்தால் கட்டப்படவர்கள் இருக்கிறார்கள், மூட பழக்கவழக்கங்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடிக்க வேண்டும், வார்த்தையில் வெறுகொள்ள வேண்டும், வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு 33:20 சொல்லுகிறது, நீதின் பலனை கொடுப்பார் என்று சொல்லி. ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் வந்து பாருங்க, நம்முடைய விண்ணப்பத்தை பார்த்து, விண்ணப்பத்தில் பிரியாமல் இருப்பதை பார்த்து ஆண்டவர் நீதியின் பலனை நமக்கு தருவார். யோபு நீங்கள் 33:26 நீங்கள் வாசியுங்கள். நீதியின் பலன் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். 36வது வசனம், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது பார்த்தோம், தேவனை தேட வேண்டும், தேவனை தேடினால் தயவை பெறுவோம் என்று சொல்லி. மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவை நாம் சேதப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. பூனைக்கும் ஆத்மா இருக்கிறது, மிருக ஜீவனுக்கும் ஆத்மா இருக்கிறது, நமக்கும் ஆத்மா இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்திக் கொள்ளக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்களே உங்க தலையை போய் சோர்ல முட்டி கொள்ளக்கூடாது, நீங்களே போய் முட்டி மோதி நீங்கள் விழுந்து விடக்கூடாது.
உங்களை நீங்கள் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமா எப்படி சேதப்படுத்தப்படும்? தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற பொழுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய வேண்டும் எது பாவம் எது பாவம் அல்ல என்று. அப்ப தேவனுக்கு விரோதமான செய்கைகள் நமக்குள் இருக்கிறதா? தாவீது சொல்றாரு, வழி விலகுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் அப்படித்தான். யார் ஒருவன் வழி விலகிறானோ, எந்த ஒரு ஊழியன் வழி விலகிறானோ, எந்த ஒரு விசுவாசி வழி விலகிறார்களோ தேவனுடைய வழியை விட்டு, அவர்களை கர்த்தர் வெறுக்கிறாராம். அப்ப கர்த்தர் வெறுக்கிற வழிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ எவளோ, அது குடும்ப தலைவனாக இருக்கலாம், தலைவருக்கு வாலி பிள்ளையா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம். கடவுளுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார்கள். உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறது? சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதா? உடைந்து போயிருக்கிறதா? காயப்பட்டிருக்கிறதா? சீர்படுத்த முடியாமல் இருக்கிறீர்களா? இன்னும் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த விடுமுறை, இந்த ஊடக நாட்களில் கூட நீங்கள் ஆண்டுடைய சமூகம் திரும்பாமல், ஒப்புரவாகாமல் உங்கள் ஆத்துமாவை இன்னமும் நீங்கள் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உமக்கு செய்த பாவத்துக்காக நீ மன்னியும் ஆண்டவர் என்று கேளுங்கள். இளையகுமாரன் ஜெபித்தான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு செய்த பாவத்துக்காக நீ மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க தகுதி என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை உண்மையாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் மரித்த உயிரோடு எழுந்து சேர்த்து வரப்போகிற ஆண்டவருக்கு நீங்கள் அவரை உண்மையாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு விரோதமாய் எவ்விதமான பாவம் செய்யக்கூடாது. பாவம் எது, எது பாவம் அல்ல என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குழந்தைகள் அல்ல, உங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவர் உணர்த்துவார் எது பாவம் எது பாவம் அல்ல. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய எவனோ அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. பாவம் செய்யக்கூடியவர்கள், துணிகரமாக செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லாத செய்வார்கள். அவங்க தான் தேவனை வெறுக்கிறவங்க தான் பாவத்தை செய்வாங்க. உண்மையா தேவனை தேடக்கூடியவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். யோசேப்பு தேவனை தேடினாருங்க, உண்மையா நேசித்தாருங்க. ஆனா உண்மையா நேசித்த யோசேப்பு என்ன பண்ணாரு? போத்திபாருடைய வீட்டில் வந்து பாருங்க, அவருடைய மனைவி வந்து டிஸ்டர்ப் பண்ண வரும் பொழுது துப்பட்டா போட்டு ஓடினார். அவரு மேல் வஸ்திரத்தை போட்டு ஓடினாரு. தேவனை நேசிப்பதனாலே இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நான் உடம்புடைய எப்படி, தேவனுக்கு விரோதமான பாவ உடம்பு எப்படி என்று சொல்லி போட்டு ஓடினாரு. நீங்கள் ஓடுகிறீர்களா அல்லது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறீர்களா? தேவன் வெறுக்கிறார், நம்மை அல்ல, நாம் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிறதை நீங்கள் அப்புறப்படுத்த, நீங்களும் அப்புறப்படுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாவை பாவம் செய்து நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது. ஆகையினாலே என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். உங்களுக்கு ஆண்டோடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா அல்லது எரிகிற நரக ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டுமா? எது உங்களுக்கு வேண்டும்? தேவனோடு நீங்கள் இருக்க வேண்டுமா? எரிகிற அக்கினியில் நீங்கள் வேதனைப்பட வேண்டுமா? நீங்கள் தேவனை வெறுத்தால், அவரை வெறுக்கிறவர்கள் தான் மரணத்தை விரும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மரணத்துக்கு தப்ப வேண்டும். உங்களுக்காக ஆண்டவராய் இயேசு மரித்திருக்கிறார். நீங்கள் பசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அநேக ஆத்துமாக்களை பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே, நோயில் இருக்கக்கூடிய, வறுமையில தரித்திருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டிய நீங்கள் உங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பொருளாசைகளோட இருதயத்தை நீ சேதப்படுத்தக்கூடாது. ஆடம்பரத்தினால
உன்னுடைய இருதயத்தை நீ சேதப்படுத்தக்கூடாது. உன் ஆத்மா சேதப்படுத்தக்கூடாது. பகைமையினால, கசப்பினால அநேகருடைய இருதயத்தை நீ சேதப்படுத்தக்கூடாது. ஆத்மா சேதப்படுத்தக்கூடாது. உன்னுடைய ஆத்மாவை நீ சேதப்படுத்தக்கூடாது. உன்னுடைய ஆத்மா சேதப்படுத்தினால் மரணத்துக்கு நீ தப்புவாய். மரணத்துக்கு நீ தப்பினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருக்கு செவி கொடுப்பாய், நித்தம் விழித்திருப்பாய், காத்திருப்பாய், பாக்கியவானா மாறுவாய். பாக்கியவானாய் நீ மாறினால் அவரை தேட ஆரம்பிப்பாய். அவரை தேட ஆரம்பித்தால் மனுஷருடைய கண்களில், எல்லாருடைய கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். குமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தா தெரியுமா? தேவ கிருபையில், மனுஷர் தயவுல அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தார். இந்த உலகத்தை வாழ்கிற உனக்கு தேவ கிருபையும் வேண்டும், மனுஷர் தயவும் வேண்டும். மனுஷருடைய தயை நமக்கு வேணும், தேவ கிருபை நமக்கு வேணும். தேவனை தேடினால் ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா? எங்கள் இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலே நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 34, 36 வசனங்கள், இந்த 3 வசனங்களில் இருந்து எங்களோடு இடைப்பட்டபடினாலே நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை இந்த வார்த்தையினாலே சந்திக்கவும் ஆசீர்வதிக்கவும், இந்த வார்த்தையினாலே எங்களை பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் சந்தித்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை வெறுக்கிறவர் தான் மரணத்தை விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அவருடைய உள்ளான மனுஷன் அல்ல, உண்மையான தேவ பயம் இல்லாமல் இருக்குமானால், வெறுப்புணர்வோடு உம்மை தேடுவதனால் தயவாய் நீங்கள் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உடைய கண்களை திறந்து கொள்வீராக. உடைய வேதத்தை பயத்தோடு பக்தியோடு வாசிப்பார்களாக. உடைய வேதத்துக்கு தகப்பனே கீழ்ப்படிவார்களாக, செவிடுப்பார்களாக. அனுதினமும் உடைய சமூகத்தடி கடந்து வரட்டும், விழித்திருக்கட்டும், காத்திருக்கட்டும். நீ பேசுவதற்கு கவனமாய் பொறுமையாக செவிடுக்கிற மக்களாக மாற்றும். அப்படி மாறக்கூடியவர்களை அனுதினமும் உம்மை தேடவும், நித்திய ஜீவனை கண்டுகொள்ளவும், எல்லா தயவையும் பெற்று சங்கீதக்காரன் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது போல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீரே. நன்மை கிருபை தொடர்வதாக இந்த நாட்கள் எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவையை சந்திங்க. எல்லா வியாதிகள் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் விசுவாசிகளை வீட்டை தொடக்கூடாது ராஜா. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பாராக. சீக்கிரமாய் சந்திப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.